ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில இருக்க திருப்பூர் தெற்கு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 3 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 3 முறை எலெக்ஷன்களில் 2011 சிபிஐஎம்மும் 2016 அதிமுகவும் 2021 திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை சிபிஐஎம்மும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 2016 2021 சட்டமன்ற தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா குணசேகரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 73,351 வாக்குகளும் 44.68% வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 57,418 வாக்குகளும் 34.98% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல சிபிஐஎம்க்கு தான் கொடுத்திருக்காங்க. தங்கவேல் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 13,597 வாக்குகளும் 8.28% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் மணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 7,640 வாக்குகளும் 4.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 75,535 வாக்குகளும் 43.89% வாங்கி இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா குணசேகரன் அப்படிங்கிறவர் மறுபடியும் போட்டிட்டு இருக்காரு. அவர் 70,826 வாக்குகளும் 40.87% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிகே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 12,898 வாக்குகளும் 7.44% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் தெற்கு மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் 2019 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியாக வரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 77,807 வாக்குகளும் 36.96% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக 51,863 வாக்குகளும் 24.62% வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் 7,729 வாக்குகளும் 3.67% வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பில் இந்த இடத்துல 5,030 வாக்குகளும் 7.14% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு 2019 எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு வாக்குகள் தான் இந்த இடத்துல வந்து மக்கள் நீதி மையம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 34,800 வாக்குகள் பெற்று அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 34,800 வாக்குகளும் 19.34% பெற்றிருக்காங்க. திமுக 75,278 வாக்குகளும் 41.84% பெற்றிருக்காங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் போட்டிட்டாங்க. அவங்க 34,702 வாக்குகளும் 19.29% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாக்குகளை வந்து 2 குறை கட்சிகளும் பெற்றிருக்காங்க. ஆனால் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த இடத்துல வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கு. அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா 14,850 வாக்குகளும் 8.25% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்பூர் தெற்கு 4 தொகுதி தேர்தல்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 அதிமுகவோட நிலைமை பார்த்துடலாம். 2016 34.98%, 2019 24.62%, 2021 43.89%, 2024 19.34% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் அதிமுக காணப்படுது. ஆனா அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ அதனால எப்படி நடக்க போகுது என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திமுக இந்த இடத்துல 2016 44.68%, 2019 36.94%, 2021 40.87%, 2024 41.84% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு நிலையான வாக்குகளை வச்சிருந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்களோட காரணத்தினால இந்த வாக்குகள் இங்க கிடைச்சிட்டு இருக்கு. இதே வந்து திமுகவும் அவங்களோட திமுகவுக்கு நிகர அதிமுகவும் அவங்களோட கூட்டணிகள்லாம் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னா திமுகவோட நிலைமை இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு சரிவர அமைப்புகள் இன்னும் வந்து அமையல. ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தொகுதி
பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவில் தான் இந்த தடவை 2021 கைப்பற்றியிருந்தாங்க. அதனால இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மண்டல பொறுப்பாளராக, கொங்கு மண்டல பொறுப்பாளராக, தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி வந்து இந்த இந்த எனர்ஜெட்டிக்கா இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் மிகப்பெரிய அளவில் சவாலாக திமுகவுக்கு இருக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அந்த திமுகவோட அந்த அந்த கொஞ்சம் நல்ல பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டுட்டு வருது. ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால நிறைய பிரச்சனைகள் மக்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்தி தொகுப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் அதை எப்படி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கைப்பற்றிட்டு இருக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து கரூர் மண்டலத்தை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றியிருக்காரு. இப்போ தங்கமணிக்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னா வேலுமணி அவர்களுக்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வளருவாரா இல்லையா திமுக அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறது நம்மளால கொங்கு மண்டலத்தை சொல்ல முடியும். ஏன்னா தங்கமணி, வேலுமணி அவர்கள், கேசி கருணாநிதி அவர்கள் போன்றவங்க எல்லாம் அந்த வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட அதில் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அதிமுக இருந்து அவர் பிரிஞ்சு தாவேக்கெல்லாம் இழந்த காரணத்தினால ஒரு கோபி, அந்தியூர், பவானிசேகர் இந்த 3 தொகுதிகள் மட்டும் கொஞ்சம் பலம் குறைந்து இருக்கு. பட் பவானிசேகர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பண்ணாரி அவர்கள் வந்து இவங்களோட சேரல. அந்தியூர் பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூர் வந்து ஒரு சில பிரச்சனைகளால அது திமுக பக்கம் போயிருக்கு. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 4.65%, 2019 3.67%, 2021 7.44%, 2024 8.25% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு டபுள் டிஜிட் வாக்குகளுக்கு நிகராக வந்து அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா சொல்ல முடியும். நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவில் மக்களை ஈர்த்தாலும் அதை வந்து அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து திருப்பூர் தெற்கு தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். இந்த இடத்துல மொத்த வாக்காளர்களாக பார்த்தீங்க அப்படின்னா 2,66,778 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,33,461 ஆண்களும் 1,33,293 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 34 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் நம்ம வாக்காளர்களை பிரிச்சிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 45,110 ஆண்களும் 45,053 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 57,121 ஆண்களும் 57,049 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுல இருந்து 65 வயசு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 31,230 ஆண்களும் 31,191 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில பெண்களை விட ஆண்கள் வந்து 150க்கு மேல வந்து மக்கள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இத்தனை நாள் பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெண்கள் தான் எல்லா தொகுதியிலும் அதிகமா இருந்தாங்க. இந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் வந்து ஆண்கள் அதிகமா இருக்காங்க. அதற்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்க காரணத்தினால இதனால கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திருப்பூர் தெற்கு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில கடந்த 3 தேர்தல்களில் எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதங்கள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதியா பார்க்கலாம். 2011 பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 83.30%, 2016 83.70%, 2021 86.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் 84.37% இந்த இடத்துல வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 100 பண்ணணும் மக்களே, 100%. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள் வந்து 100 பண்ணணும். ஏன்னா இது ஒரு தொகுதியில் 100ன்னு வந்துட்டா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திருப்பூர் தெற்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இது அதிமுகவோட கோட்டையாக இருக்க காரணத்தினால அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில 38.41%, 69,923 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை 2021 இவங்க கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்களுக்கு பலம் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல ஏன்னா திருப்பூரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திருப்பூரை பொறுத்தளவுக்கு தங்கமணி, வேலுமணி அவர்களோட கண்ட்ரோல்ல தான் வரும். ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்களாக இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ மிகப்பெரிய வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இந்த தொகுதி இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி 36.16%, 65,823 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்
கம்யூனிஸ்ட்க்கு குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவங்க 2011 தேர்தல்ல அதிமுகவோட இருந்தப்பயும் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. திமுகவோட இருந்தப்பயும் இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களோட இருந்தப்பயும் இந்த கூட்டணியில இந்த தொகுதிய பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொகுதியில போட்டியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த தொகுதிய கூட்டணிக்கு வந்து திமுக ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அது இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய சுலபமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு திமுகவே வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா 2021 எலக்ஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு எகென்ஸ்டா இருந்த காரணத்தினால இந்த சில பல தொகுதிகள் கொங்கு மண்டலத்த தவிர கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள தவிர மித்த எல்லா இடத்துலயும் மாறி போயிருந்தது. பட் ஆனா இந்த தடவை என்ன பண்ண போறாங்க, எப்படி இருக்கு? ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆன்டி திமுக அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து சமாளிக்க போறாரு? என்ன பண்ண போறாரு? அவரோட நிலைமை என்ன ஆகப்போகுது? ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல முதலமைச்சர்னு சொல்றப்போ ஓரளவுக்கு கண்டிப்பா வந்து கலைஞர் அவர்களை மீறி கொஞ்சம் நல்லா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் மீண்டும் ஒரு முறை வாக்களித்து அவர் மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா பண்ணாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் அவர் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் வந்து ஏன்னா அவர் வந்து இந்த திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. இந்த மகளிர் திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் கண்டிப்பா போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ மக்களோட மனநிலைமை பொறுத்தளவுக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியில அதிமுக பக்கம் இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 3% 4% வித்தியாசத்துல தான் தோல்வி வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியல காரணத்தினாலும் கண்டிப்பா வந்து திமுக வந்து போராடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, எப்படி வந்து இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியா பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10.88% 19,803 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியா பல 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 செதில்களை அவங்க வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநாடு அப்படிங்கிற பேர்ல நெறைய இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காரு. மலைகளுக்கு மாநாடு, கால்நடைகளுக்கு மாநாடு, கடல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இயற்கை சார்ந்த ஒரு இயற்கை ஆர்வலர் மாரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து இயற்கையை விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா நாம் தமிழருக்கு வாக்களிக்க மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, 10.88% 19,803 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவுல வாக்குகள் சரியும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஆனா, அவிங்க நெனைச்ச வாக்குகள் வர்றத விட கம்மியா வரும். பட் ஆனா வந்து அது ப்ரீவியஸ் தேர்தல்களோட கொஞ்சம் அதிகமா வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து சீமான் அவர்கள் எப்படி வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் எடுக்க ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 13.72% 24,970 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு இப்பதான் வந்து பிரச்சாரங்கள் பயங்கரமா இந்த இயர்ல தான் தொடங்குனாங்க. என்னதான் 2024ல கட்சி தொடங்கியிருந்தாலும் 2 மாநாடுகள் மட்டும் தான் இங்க போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு மாவட்டம் அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள் சனிக்கிழமை போயிட்டு இருந்த காரணத்தினால, கரூர்ல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்த காரணத்தினால, அவங்க மிகப்பெரிய அளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த கட்சியில இருந்தாங்க. பட் ஆனா வந்து அதுக்கு அப்பதான் வந்து ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தா கொஞ்சம் ரிலீஃபா புதுச்சேரியில கூட மாநாடு நடத்துனாங்க. அடுத்து ஈரோட்ல அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மக்கள சந்திச்சாரு அப்படி விஜய் அவர்கள் சந்திச்சாரு அப்படின்னா, இந்த மக்களுக்கு மினிமம் ஆஃப் வாக்குகள் 13.72% 24,970 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கட்சி நிர்வாகிகளோட தான் அவங்க கூட்டணியில எப்பயுமே இருக்கிறாங்க. ஸோ விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வச்சு கண்டிப்பா வந்து ஆட்சிக்கு கட்டில் அமர்ந்திரலாம் அப்படிங்கிற ஒரு கனவு கண்டுருக்காங்க. கண்டிப்பா அது பலிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை கூட. ஸோ அந்த அளவுக்கு எந்த மாதிரியான எஃபோர்ட் வந்து விஜய் அவர்கள் போட போறாரு, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்கி தர போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கழக நிர்வாகிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதரோட அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனி தொகுதி அந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத காரணத்தினால இனிமேல் தான் ஏன்னா உடனே எல்லாமே கிடைச்சிராது. ஸோ அதனால கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் மினிமம் ஆஃப் வாக்குகள் வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத உறுதியா சொல்ல முடியும். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி எல்லாம் இருந்தா ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 38.41% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கும் ஒரு சில
கிரேஸான அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 2024 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு பாஜகவும், அதிமுகவும் ஒன்றிணைந்தாங்கனாலே வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து சேகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா 2024 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து சிபிஐ கண்ட்ரோலுக்கு குடுத்தாங்க. சிபிஐ அவர்கள் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நாங்களும் அந்த நாடாளுமன்ற தொகுதி தான். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தான் பவானி வரும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுப்பராயன் அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அவர் தான் கடந்த 2 முறையும் அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை என்ன மாரி எப்படியான வாக்குகள் வந்து கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத அதிமுக கூட்டணிக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு தெற்குல ஓரளவுக்கு செல்வாக்கோட இருக்காங்க. பட் ஆனா அது ஜஸ்ட் பாஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த இழுபறி தொகுதியா இருக்க வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும், ஏன்னா எந்த நிலைமையிலும் எப்படி வேணா வாக்குகள் மாறலாம். அது எப்படி மாறப்போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். அந்த 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 ஏன்னா 2026 தேர்தல்ல நம்ம ஒரு எதிர்பார்ப்புல தான் இப்ப வரைக்கும் நம்ம அசம்ப்ஷன்ல தான் சொல்ல முடியும். ஸோ இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 36.16% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக கூட்டணிக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐஎம் தான் வந்து அவங்களுக்கு சிபிஐஎம் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து 2024லயே 2014ல தனியா போட்டிட்டாங்க. அப்ப கூட ஒரு 4% வாக்குகள் தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில பார்க்குறேன். ஏன்னா 2014 வேற, இப்ப 2026 வேற. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா மக்கள் நீதி மய்யம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 8% வாக்குகள் வந்து போன தடவ வாங்கியிருந்தாங்க. 2019ல 7% வாக்குகள். ஸோ அந்த 7% வாக்குகளும் இவங்களுக்கு வந்துமே 2024ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அந்த வாக்குகள் அப்படியே கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றிய வந்து திமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏன்னா நாம் தமிழர் அந்த மக்கள் நீதி மய்யத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில கொஞ்சம் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு இருந்தத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது 2024 19 தேர்தல்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ 2021 தேர்தல்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க ப்ரீவியஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, 2019 தேர்தல்ல இங்க வந்து அவங்களுக்கு வாக்குகள் வந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சிருக்கு. 2019ல 7% வாக்குகளும், 2021ல 5.6% வாக்குகளும் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வாக்குகள்லாம் திமுகவுக்கு போச்சு அப்படின்னாலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத திமுக கூட்டணி தான் முடிவு செய்யணும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி இல்லாம இருந்தாங்கன்னா 10.88% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுகவுக்கு அவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னா, திமுகவும் வெற்றி பெற்று இவங்களும் அதில் இருந்தாங்கன்னா வெற்றி பெறுவாங்க. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இவங்க சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய பலம் இருக்கு. பட் ஆனா சீமான் அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னும் உறுதியா சொல்ல முடியாத காரணத்தினால, கண்டிப்பா வந்து அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா அவருக்கு இருக்கும். பட் ஆனா அத அவரு விரும்பல அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வரைக்கும் தனிச்சு தான் போட்டியிடுவேன். நான் தனிச்சு தான் இருக்கேன். தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல காரணத்தினால, கண்டிப்பா இந்த வாக்குகள் வந்து மினிமமா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.72% கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணியை பற்றி ஆனா கூட்டணிகள் வந்து கண்டிப்பா இணையலாம் அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்ல காரணத்தினால, கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன மாரி எப்படிலாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.